அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்னு நீங்கள் நம்புறீங்களா? 3 காரணத்துக்காக. ஒன்று திமுக இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் அவங்க அப்பாவே இருந்ததில்லை. எல்லாத்தினுடைய சூத்திரதாரி அவர் சிவனுக்கே சூத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவராலே 2வது முறை வர முடியல. எம்ஜிஆர் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு, அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அவர் இருந்தால் பிரச்சனையாகும்னு நினைச்சு அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அதனால அவரால் வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம ஜெயலலிதா அம்மாவை பற்றி இன்னைக்கு பெருமையாக பேசுகிறோம். திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருங்கிறாங்க. அன்றைக்கி எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க? 89 ஜெயலலிதாவுடைய பொசிஷன் என்ன தெரியுமா? அவங்க தொண்டர் டக்குன்னு உடனே ஏற்றுக்கல. 89 எலெக்ஷனில் அவங்க சேவலோடு போகிறாங்க, 27 தொகுதி. அதற்கப்புறம் நடந்த திமுகவுடைய முட்டாள்தனங்கள் தான் அந்த ஸ்ரீலங்கா விஷயமா இருக்கட்டும், அல்லது சட்டசபையில் பண்ண விஷயமா இருக்கட்டும், அவங்கள கரெக்டாக தூக்கி கொண்டு வந்தது. அதாவது இறந்த பிறகு ஒருத்தரை பாராட்டுறதுங்கிறது நம்ம ஒழுங்காக பண்ணிடுறோம். இருக்கும்போது அவனை எடை போட தெரியாமல் இருக்கும். அது எம்ஜிஆராக இருந்தாலும் இதே கேள்வி தானே கேட்டாங்க நடிகருக்கு பின்னாடி. இந்த கேள்வி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் காளிமுத்துன்னு அமைச்சரவையில் ரெஸ்ட் போடும்போது இந்த லேகியம் விற்கிற காளிமுத்து தான்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு இடத்துலையும் காலம் தாண்டி பார்க்குறீங்க. வரலாறு படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக தெரிஞ்சிடும். இப்போ கேள்வி என்ன? ஒன்று, அவங்க 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை, இருக்க போகிறதில்லை, இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏ பொறுத்த வரைக்கும் 2024 20 + 18 38% வாக்குகள் வாங்கியிருக்கு. பிரிந்திருந்த டிடிவியும் 24 உள்ளே வந்துட்டார். ஆனால் அதிமுகவுக்கு குடைச்சல் இருந்தது அப்படிங்கிறதும் இப்போ இல்லைன்னு எடுத்து அது ஒரு 1% 2% சேர்த்துக்கோங்க. அவராலேன்னு இல்லை, இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தது. அன்புமணி தெளிவாக வந்துட்டார். ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி தான் இன்னும் முடிவு பண்ணலை, வாசன், எல்லாருமே தெளிவாக ஒரு இம்பாக்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் பாருங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கேக்கு வாங்கிட்டு வந்தபோது பர்த்டேக்கு ஒரு 1 கிலோ கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு அதிகமாக வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த 25 பேருக்கு சமமாக வந்துடும். அவன் சாப்பிட்டது எனக்கு பொறுப்பே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. நாத்தாக்காவோட 8% வாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஓட்டு போடாத 18% வாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீக்கினீங்களே 75 லட்சம், அது ரொம்ப கம்மி. அந்த நீக்கினீங்களே அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. வாக்களித்த 70% 2024. இந்த 30 எனக்கு தேவையே இல்லை. வாக்களிக்காத 18, நீங்கள் நீக்கின 12 எனக்கு தேவையில்லை. 70 வச்சுக்கோங்க. 70லேருந்து 8 நாத்தாக்கா கழிச்சுக்கோங்க, 62. இவர் எவ்வளோ வாங்க போகிறாரு? 20 வாங்குவாரா? நான் உங்களுக்கு ஏற்கனவே கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அவர் ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சிலர் வீட்டில் அப்பாவோ அக்காவோ தங்கச்சியோ ஓட்டு போடலாம். அவங்களும் ரசிகர்களாக தான் இருந்திருப்பாங்க. ரசிகர்கள் நான் எதை சொல்கிறேன்னா, அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதா, 850 தேட்டரு, 3 காட்சி, 300 சீட்டு, 10 நாள், 85 லட்சம் தானே, 15% தானே. நீங்கள் 20ன்னு சொல்கிறீங்களா? வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது 42, 62. 24 எலெக்ஷனில் நீங்கள் சொல்கிறீங்க 20 + 18 அப்படின்றது 26. அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷங்களாக இருக்குது. இதில் அவர் பிரிக்க போகிற வாக்குகள் எதை சார்ந்தது அப்படின்னு பாருங்கள். விஜய் ரசிகர்கள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, நாத்தாக்காவில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும். அவர் ஒன்றும் தனியாக ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது 8 லாரியில் கூப்பிட்டு விட போகிறாரா? கிடையாது. அவங்க வாக்குகள் தான் பிரியும். இந்த 20 18ங்கிறது நீங்கள் விஜய் ரசிகர்கள்லாம் அங்கே போயிடுவாங்கல்ல சார். அப்புறம் எப்படி சார் 20 18 வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் எப்போதுமே உச்சத்தில் இருக்கும். 2019 18% வாங்கின அதே கூட்டணி 2021 31 வாங்குது. என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. ஆக அதிமுக பிஜேபி அமித்ஷா அழகாக ஏப்ரல் 10ஆம் தேதி 2025 அந்த கூட்டணியை அறிவித்ததனுடைய வீச்சு உங்களுக்கும் எனக்கும் இப்போ தான் புரியுது. திமுகவுக்கு அன்றைக்கே புரிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னு புரிஞ்சு போச்சு. இதில் விஜய் வேறு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகலேருந்து. இப்போது காங்கிரஸை இவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ் இவ்வளோலாம் பேசியதே கிடையாது. காங்கிரஸ் சீட்டுக்காக பேசிய வரலாறு என்னென்னா, மேலே ரைடு கீழே பேச்சுவார்த்தைன்னு நடந்தது. அதோட இன்றைக்கி காங்கிரஸுக்கு மிரட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கத்தி எடுத்து காட்டினா கூட அவன் ஆக்ஸுவா பிளேட் எடுத்து வெட்டிட்டு போயிடுவான். அப்படிங்கிற பொசிஷன். ஏன் இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க? ஏன் ஆட்சி அதிகாரம் கிடையாதுங்கிறத சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக்கிறாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க? மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாநாடு நடக்க போது அங்கே கூட்டணியில் இருக்கிறவங்களாம் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற பொசிஷனுக்கு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸுக்கு தாவேக்கா பக்கம் போயிடக்கூடாதுங்கிற பயம் திமுக. நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன்.
2016 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ ஸ்டாலின் பண்ணணும், 2006 கருணாநிதி ஐயா என்ன பண்ணாரோ அதை எடப்பாடி ஐயா பண்ணணும். இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். எடப்பாடி ஐயா 160 சீட்டில் நிற்க போகிறாரு. 74 என்டிஏல இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படியோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஆனால் அதே வேலையை திமுக செய்ததுன்னா போன முறை நின்றதை விட 15 தொகுதி கம்மியாக நிற்க போகுது. 160 சீட்டில் 160 சீட்டில் நின்றதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, 40 சீட் அது ஊற்றும். எப்போதுமே திமுக தேவையில்லாமல் சீட்டு எடுத்துக்கும். எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் 4ல் ஒரு சீட்டு ஊற்றும். அப்படி தான் வரலாறு. அதிமுக அப்படி கிடையாது. 165 நின்றே 140 வாங்கியிருக்கிறதெல்லாம் வரலாறு உண்டு. இவங்க அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஊற்ற போகிறாங்க. வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், வரலாறு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு சூழல் இப்போ அதிமுக தலைமை அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்காரா? அவரோட வாக்குகளை அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்க முடியும்? கரிஸ்மேட்டிக் அப்படின்னு அதிமுகவில் சொல்லணும்னா 2 தான். ஒன்று இரட்டை இலை, இன்னொன்று திமுக தீய சக்தி. தலைவரெல்லாம் அங்கே மேட்ரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ஐயா கூட அரசியலுக்கு வரணும்னு நினச்சி வரலை. தேவையே இல்லாமல் வீழ்ச்சி, திமுக தீய சக்தின்ற வீழ்ச்சி அதிமுக சைட்லேருந்து வருதா? 100% இன்னைக்கு இருக்கும். 100% இன்னைக்கு இருக்கும். சசிகலா மட்டும் நாளைக்கு தாவேகாவோட கூட்டணி அல்லது திமுகவோட கூட்டணின்னு முடிவு பண்ணாங்கன்னா அத்தோடு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அதிமுகவுடைய பலமே திமுக தீய சக்திங்கிறத ஒழுங்காக நேர்மையாக உணர்ந்திருக்கிறது தான். அவங்க பண்ணுற அதிமுகவில் தானே இது 5 வருடம் ஒரு நாள் நிற்க முடியல. திமுகவில் இருந்து வேறு யாரால் நிற்க முடியல? வேறு யாராவது பண்ணி இவங்க இன்கம்பன்சியை தோற்று போகிறாங்களா? கிடையாது. அதிமுகவால் தானே. அந்த தொண்டன் தெளிவாக இருக்கான். ஸோ ரெட்டை இலை அண்ட் இது ரெட்டை இலையை ராஜீவ்காந்தி தேவையில்லாமல் 1989 முடக்கினார். முடக்கின ஒரே காரணத்தினால தான் அன்றைக்கி ஜெயலலிதாவால் தட்டி எறிஞ்சு மேலே வர முடியல. அன்றைக்கே வந்திருக்கும். உதயசூரியன் இல்லாமல் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் திமுக சந்தித்ததில்லை. ஆனால் அதிமுக 2 முறை சின்னம் இல்லாமல் சந்திச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அதனுடைய ப்ளஸ் ஃபேக்டர். கூடவே பிஜேபி அப்படிங்கிறதும் டபுள் இன்ஜின்ங்கிறதையும் ஸ்டாலின் ஐயாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எது 3000 கோடி 4000 கோடி கடன் வாங்கணும்னா அவன்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும், வாங்க முடியல. ஆக புலம்புறாரு. அப்போது அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தால் தானே நல்லதுங்கிறது எந்த பாம்பரனும் ஒத்துட்டு போயிடுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சாமி காலில் விழுறதோட பூசாரி காலில் விழுந்துருங்கிற மாதிரி தான் அவன் யோசிப்பான். இவரே புலம்புறாரு. வளர்னார்னா ஒரு அளவுக்கு இது இருக்கணும். நேற்றுக்கு கன்னியாகுமரியில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, கோவில்கள் அதாவது கிறிஸ்துவ பண்டிகை அன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்துக்கள் அதாவது பிஜேபிக்காரர்கள் போய் மேசக்கர் பண்ணாங்களாமா. நான் படிக்கலை, நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். 2வது என்ன சொல்கிறாரு, கோவில் இருக்கும் வீதியில் இறைச்சி கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சாப்பிடணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. கமல் பேசினதுலையாவது எங்கேயாவது நான் கோடு போட்டுக்க முடிஞ்சது. கோவில் இருக்கும் வீதியில் இறைச்சி கடை இருக்கக்கூடாது. அப்போ மற்ற இடத்துலலாம் இருக்கலாம்ல. ஆனால் நான் எதை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு பண்ணுறாங்க. இது கோயில்கிட்ட தான் நீ போய் வாங்குவியா இறைச்சியை? ஊர்புற வாங்க மாட்டிங்களா? ஒரு சாதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு அசைவம் சாப்பிடுகின்றவன்னு சொன்னால் என்னுடைய வீட்டில் என்னுடைய பூஜை அறைக்கு பக்கத்துலேயே ஆட்டோ வெட்டுவேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் காமெண்டேட்டராக நீங்கள் டீகோட் பண்ணுற விஷயங்களை பாமரனுக்கு போய் சேரும். நான் தான் இப்போ எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு தானே டீகோட் பண்ணுறேன். அவளுக்கு நாளைக்கு புரிய போகிற விஷயத்தை இன்றைக்கி புரிய வைக்கிறதுக்கு தானே நீங்கள் சேனல் நடத்துறீங்க, நான் சேனலில் பேசுகிறேன். அதில் ஒன்றும் வருத்தம் இல்லையே. ஆனால் அவன் புரிந்திருக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு. தமிழ் வாக்காளனை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் கொடுக்காத ஒரு பெரிய அறிவாளி அவன். பெங்களூர் மாதிரி கர்நாடகா மாதிரி மாற்றி ஓட்டு போடுறோம் இல்லை, கேரளா மாதிரி மாற்றி ஓட்டு போடுறோம் இல்லை. ஜோதிபாசுக்கு எதுக்கு 30 வருஷம் ஓட்டு போட்டோம்னு தெரியாத பெங்கால் இல்லை. இன்றைக்கி ஏன் மமதாவுக்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிற வெஸ்ட் பெங்கால் இல்லை. புத்திசாலி. எந்த மாவட்டம் எந்த தொகுதி வேணாலும் எடுத்துக்கோங்க, 2:1 தெளிவாக கொடுப்பான். அப்போ அவன் நான் யோசிக்கிற மாதிரி தானே யோசிக்க போகிறான். என்ன எனக்கு இப்படி புரிஞ்சிருச்சு, அவனுக்கு அப்படி புரிய போகுது. இவ்வளோதானே மேட்ரு. ஆக ஒரு சாதாரணமாக அசைவம் சாப்பிடுகின்றவன் கூட தப்பா, அசைவம் சாப்பிடுவது தப்பா கிடையாது. அவன் வீட்டில் பூஜை ரூமுக்கு பக்கத்தில் உட்காந்து ஆட்டை வெட்டுவானா? கிருமிகளோ ரத்தமோ அதன் மூலமாக வரக்கூடிய புழுக்களோ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்க மாட்டானா? அப்படித்தானே கோவில் இருக்கு. இப்படியா வளருவீங்க? நான் எதை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு பண்ண எப்படி முடிவு பண்ணுவான்? முட்டாள்தனமாக இருக்குது. இப்படி பேசுகிற அளவுக்கு இறங்கி இருக்காரு. பயத்தினுடைய உச்சகட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். கருணை தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 தரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருணை தொகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார். நாகரிகமாக இருக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். எப்படி சொன்னாலும் உங்கள் பத்திரிக்கை அப்படி போடும்.
அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து விலைவாசி உயர்வுக்காக ஒரு பணம் கொடுக்குறேன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எப்போதுமே அதிமுக வந்து இந்த இலவசம் அந்த மாதிரி விலை இல்லா அந்த மாதிரி தான் அது சொல்லும் என்னை பொறுத்த வரைக்கும். இதற்கு முன்பு திமுக சைடில் இருந்தோ அல்லது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 வந்து அறிவிச்சிருந்தார், கொடுக்கவும் செஞ்சிட்டார். நாம் வந்து அந்த மாதிரி 5000 கொடுக்குறப்ப நிதிச்சுமை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம 1 லட்சம் கோடி திமுக கடன் வாங்கியிருக்கு, திமுக அரசு வந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு 10,000 வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரேன் அப்படின்னு சொல்கிறதும், வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 2000, 12வது வரைக்கும் படித்தவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கவங்களுக்கு 1000 ரூபா, அப்புறம் இந்த மின்சாரம் வந்து யூனிட் அதிகமாக்கியிருக்காங்க இவங்களுக்கு நெசவாளர்களுக்கு எல்லாருக்கும் இவங்கள மாதிரி கதை விடுற வேலையெல்லாம் கிடையாது. சரி, இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த 10,000 அப்படின்றது எல்லா குடும்பத்துக்கும் தானே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இதுக்கெல்லாம் நிதி எங்கேருந்து வரும்? நீயும் வந்து கடன் தானே வாங்க போற. 10 லட்சம் கோடிக்கு பதிலாக நீ 15 லட்சம் கோடி கடன். என்னோட கேள்வி, இந்த திமுக சொன்ன விஷயத்த நாம கம்ப்ளைண்ட் பண்றோம், நம்ம அதை விட அதிகமாக நம்ம பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறோம், திரும்பவும் நம்ம மக்களை வந்து முட்டாளாக்க முயற்சி பண்ணுறோமா அப்படின்னு 3 வேறுபாடை பாருங்கள். ஒன்று, அதிமுக அரசில் இருக்கும் பொழுதும் 4.5% கடன் வாங்கலான்னு சொல்லித்தான் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியது. முதல்ல 50,000 கோடி கடன் இருந்தது. அப்புறம் அதிமுக அதை திட்டிட்டு ஒரு அரசு வந்தது, 1 லட்சம் கோடியாக மாறிச்சு. அதை திட்டிட்டு ஒரு அரசு வந்தது, 2 லட்சமாக மாறிச்சு. இப்படி திட்டிக்கிட்டே வர்றாங்க. 4.5 லட்சம் கோடி 4.5 லட்சத்தை திட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. இன்னைக்கு இவங்க 10 லட்சத்தை திட்டுறாங்க. இது மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். நானும் நீங்களும் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன செய்து 9 லட்சம் கோடி வாங்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி 100 ரூபா இருந்தது, 4.5 லட்சம் கோடி வாங்கினோம். 100, 200 ஆச்சு, இவங்க 9 லட்சம் வாங்கியிருக்காங்க. இந்த 100, 200 ஆகிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? தங்கம் தென்னரசு ரைடு விட்டாரா? எல்லா வணிகர்களையும் சுற்றி அடித்து யாராவது வரி கட்டலைன்னா பிச்சு போடுவேன். ஜிஎஸ்டி ஒழுக்கமாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டு வேண்டிய நிர்பந்தம், அந்த சிஸ்டம் ஒழுங்காக இருக்கிறதுனால தன்னை போல் வந்தது. இவங்க கடன் வாங்கிட்டாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல், நீங்கள் எதுக்கு, நான் வந்து எந்த வேலையும் செய்யாமல் கோயிலுக்கு டெய்லி 100 ரூபா அனுப்பிட்டுருக்கேன். என்ன எங்கள் அப்பா திட்டுறாரு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு 100 ரூபா அனுப்பிட்டுருக்கீங்க, உங்கள் அப்பா உங்களை திட்ட மாட்டார், பாராட்டுவார். இதுதான் வித்தியாசம். இந்த 10 லட்சம் கோடி இன்றைக்கி நான் கடன் வாங்கியிருக்கேன், அதுவும் 4.5% தான், எந்த தப்பும் கிடையாது. நான் அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த 10 லட்சம் கோடிக்குமான வட்டி கட்ட வரேன் இல்லை கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், 3 விதமாக பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஒன்று, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 100, 200 ஆனதுக்கு தங்கம் தென்னரசு காரணம் இல்லை. தானே ஆச்சு, இவங்க கடன் வாங்கிட்டாங்க, மேட்டர் முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தர் பணம் போட்டால் நீங்கள் ஏடிஎம்லேருந்து எடுக்க மாட்டிங்களாண்ணா? கேட்பீங்களா? யாருன்னு கேட்பீங்களா? எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை தான் இவங்க பண்ணாங்க. ஆனால் அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மாற்றலை. நம்பர் 1, அது தனியாக பேசிப்போம். இவங்க 5 வருடமாக கொடுத்தது எல்லாமே 75,340 கோடி. 75,340 கோடிங்கிறது 5 வருட பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. 15 லட்சம் கோடியில் 75,340 கொடுத்துட்டு தான் இந்த பிலிம் விட்டுட்ருக்காங்க. அந்த கொடுத்தேன், உனக்கு கொடுத்தேன், எப்படியோ கோடை வந்துருச்சு, இந்த கதையெல்லாம் இப்போ தான் கேலண்டரில் இப்போ தான் போட்டாப்பா, கோடை மாதம் வந்திருக்குதுன்னு, வெயில் அடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு இந்த கதையெல்லாம் திமுக இப்போ பேசுகிறான். கொடுத்தது 75,340 கோடி. இதை டபுளாக கொடுக்குறேங்கிறாரா யார்? எடப்பாடி ஐயா. 1,50,000 கோடி 5 வருஷத்துக்கு பிரிச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 30,000 கோடி கொடுக்க போகிறார். எந்த பட்ஜெட்லேருந்து? 3 லட்சம் பட்ஜெட்டில் இருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இணக்கமாக இருந்தால், டபுள் இன்ஜினுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தால், நேர்மையாக, அதாவது ஒரு மெட்ரோ வரணும்னா ஒழுக்கமாக டிபிஆரை கொடுத்தா தானே மெட்ரோவில் வந்துட போகுது. அண்ணாமலை நேத்தி கூட சுட்டி காட்டின மாதிரி 15 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு கோயம்புத்தூரில் சொல்லிவிட்டு நீ ஒரு டிபிஆர் அனுப்பிச்சேன்னா அவன் திட்டத்தான் செய்வான். 2011 வச்சு பேசுகிற, 2026 வச்சு பேசுன்னு சொல்லத்தான் செய்வான். அதனால தான் அது வரல. இங்கே வர வைக்க முடியும். இணக்கமாக இருந்தால் பிரச்சனையை புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடியும். நீ யார் கேட்கறதுக்கு என்ன அப்படிங்கிற அணுகுமுறையில் நீங்கள் போனீங்கன்னா நானும் நீங்களும் ஒத்திசைத்து தமிழ்நாட்டை உருப்பட வைக்க முடியும். வந்து உணர மாட்டாங்களா? மூணாவது தான் முக்கியமான விஷயம். இந்த 2வதுங்கிறது இணக்கமாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறதுன்னா, இந்தியாவை ஒரு பேரரசாக மதிக்கணும், தமிழ்நாட்டை ஒரு அற்புதமான மாநிலமாக நினைக்கணும். இது 2ம் நடக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா வந்து ஒன்று நாங்கள் தான் வரி கட்டுறோம் தெரியுமில்ல, நீ கொடுக்குமா கொடு, அது என்ன உத்தரப்பிரதேஷ் கொடுக்குறா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் உடனே நான் கேட்பேன், கோயம்புத்தூர் தாண்டா கொடுக்குது உனக்கு, அப்புறம் ஏன்டா கன்னியாகுமரி கொடுக்குறேன்னு நான் கேட்பேன்.
ஏன் வந்து திருநெல்வேலிக்கு கொடுக்குறேன்னு கேட்பேன். 4 மாவட்டங்கள் 6 மாவட்டங்கள் தானே தமிழ்நாட்டில் வளங்குழிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்கிறவனும் முக்கியம், வாங்குறவனும் முக்கியம். அப்படி தான் நான் 38 மாவட்டத்தை பார்க்குறேன். பட் நீங்கள் என்ன சொல்வீங்க, இந்த 6 மாவட்டங்கள் தான் வளங்குழிக்குது, 32 வந்து உட்கார்ந்து சாப்பிடுதுன்னு சொல்வீங்க. அப்படி தானே இந்தியாவுக்கு சொல்கிறீங்க. 6 மாநிலங்கள் தூள் கலப்புது, 22 உட்கார்ந்து சாப்பிடுதுங்கிறது. ஸோ இந்த முட்டாள்தனம் போய் இணக்கமாக இருந்தால் தன்னை போல தானே நடக்கும். எப்படியா இருந்தாலும் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கொடுத்ததோ அதைத்தான் கொடுக்க முடியும். 4,76,000 கோடி தமிழக அரசு கொடுத்த பட்ஜெட்டின் படி இந்த மத்திய அரசு வந்து கொடுத்ததாக தமிழக அரசு சொல்லியிருக்கிற விஷயம். இதை விட குறைவு தான் குஜராத்துக்கு கொடுத்தது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 3வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கனிம வளத்தில் 60,000 கோடிக்கு மேலே நஷ்டமாகுதுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. நான் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் விஜய்கிட்ட இருக்காங்க அல்லது அப்பாவோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ என்டிஏவுக்கோ அது பிரச்சனையாக வரப்போகிறதில்ல. அதை கொண்டு வர முடியும். 60,000 கோடி கனிம வளத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திரும்ப கொண்டு வர முடியும். எடப்பாடிக்கு அதில் வேலையே இல்லை. அவர் ஒன்றும் சம்பந்தியோ மச்சானியோ அனுப்பிச்சு அந்த வேலையை செய்யலை. 6,000 கோடி மணலில் கொண்டு வர முடியும். நேற்றுக்கு நம்ம இழந்த நல்லக்கண்ணு ஐயா அந்த மணலுக்காக மட்டும் போராடி இருக்கார். அவர் பேசின எதையுமே கேட்டுக்கல. கம்யூனிஸ்ட்டும் கேட்டுக்கல, திமுகவும் கேட்டுக்கல. சாவுக்கு மட்டும் போட்டு கண்ணீர் விட்டுட்டு வர்றாங்க. அவர் போராடி இருக்கு. 6,000 கோடி. சாராயத்தில் மட்டும் இன்னும் 22,000 கோடி அதிகப்படுத்த முடியும். 150 பாட்டில் கொடுத்துட்டு 100 பாட்டில் கணக்கு. எங்கேயாவது எடப்பாடி ஐயாவுக்கு சாராய ஆலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொன்னாங்களா? அல்லது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சண்முகமோ அல்லது முனுசாமியோ இவங்களுக்கு யாருக்காவது சாராய ஆலை இருக்கா? இல்லை. ஆக இந்த 3 அமௌண்ட்டும் உள்ள வரும். கிட்டத்தட்ட 70,000 75,000 கோடி வரியில் வந்து தப்பு பண்ணுற, மறைக்கின்ற, ஏமாத்துகின்ற திமுக அரசு வெளில போன உடனே அதிமுக அதை கொண்டு வரும். நான் சொன்னது எவ்வளோ? 5 வருடத்திற்கே 1,50,000 கோடி தான் இப்போ எடப்பாடி ஐயா சொல்கிறத கொடுக்க போகிறாங்க. திமுக பயங்கரமாக பிளிம்புட்டு கொடுத்ததெல்லாம் 75,000 கோடி தான். ஆனால் 5 வருட பட்ஜெட் என்னவாக இருக்க போகுது? 4 × 5 20 லட்சம் கோடியாக இருக்க போகுது. இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கனிம வளமோ மணலோ அல்லது இதுவும் சேர்த்துட்டு சாத்தியம். இதெல்லாம் கரெக்டானு என்ன கேட்டிங்கன்னா, இப்படி பணம் கொடுத்து தான் வாக்கு வாங்கணுமான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. 2 விஷயம் பதில் சொல்லிடுறேன். 2.5 லட்சத்துக்கு கம்மி வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் 3 மாடி வீடு கொடுங்க, தப்பே கிடையாது. 55 லட்சம் குடும்பம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது. அவனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. ஆனால் 1,30,00,000 பேருக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் முட்டாள்தனம். 2 கோடி பேருக்கு கொடுப்பேன்னு பொய் சொல்லிட்டு தேர்தலில் நின்றீங்களா, அதுதான் அயோக்கியத்தனம் நம்பர் 1. ஸோ கொடுக்கறதாக இருந்ததுன்னா உண்மையிலேயே ஏழைகளுக்கு கொடுங்க, எதை வேணாலும் கொடுங்க. இப்போ விஜய் என்ன கார் தானே சொல்லியிருக்காரு, ஹெலிகாப்டர் கொடுங்க, எவன் வேண்டாம்னா. அந்த குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்காக உழைக்குது. 55 லட்சம் குடும்பங்கள் கொடுங்க, நம்பர் 1. 2வது, இந்த மாதிரியான இலவசங்கள் எதுவுமே பணமாக கையில் கொடுக்காம வங்கியின் மூலமாக போச்சுன்னா நேர்மையாக போய் சேரும். அதை கண்டிப்பாக என்டிஏ நிவாரண நிதி எப்படி கொடுத்தாங்க? உன் வீட்டையே நான் முடிச்சு போட்டேன், உங்கள்கிட்ட பேங்க் புக் இருக்காது, அதனால் நான் கையில் கேஷ் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்களா? இல்லை. அயோக்கியத்தனம் பண்ணணுங்கிறதுக்காக நேரடியாக கேஷ் கொடுத்தாங்க. நிவாரணத்தொகை இப்படி தான் போக முடியும், வேறு எப்படி போக முடியும்? இவர் முதல்லையே திண்டுக்கல் பெரியசாமி சொல்லிட்டார், பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இன்ப செய்தியை கேட்பீங்கன்னு சொல்லிட்டார். தகவல் போயிடுச்சு. டக்குன்னு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு கர்ச்சீஃப் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு 10,000 சின்ன கவுண்டர் படத்தில் இலைக்கு கீழே தாலியை வச்சுட்டு போயிருப்பார், அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக திங்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் வங்கியில் கொடுத்தாங்க. இல்லைன்னா கேஷை தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் நம்ம முதலமைச்சர். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது மத்திய அரசு அதை தடுத்துருங்கிறதுக்காக கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஓடி போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாமா. 5,000 ரூபாய் அவர் போட்டாராமா, 5,000 ரூபாய் போட்டாராமா, அதை மத்திய அரசு தடுத்துருமாம்மா. அதுக்கு பெண்கள் எல்லாம் ஓடி போய் பேங்க்லேருந்து சீக்கிரம் கொடுன்னு எடுத்துட்டு, இல்லைனா மத்திய அரசு தடுத்துருவார், மோடிக்கு தெரிஞ்சால் தடுத்துருவார். இதை மாதிரி முட்டாள்தனம் எவனாவது பேசுவானா? ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு பதவியில் இருக்கீங்க, தலைவர்னா எலெக்ஷன் ஸ்டண்டெல்லாம் அடிக்கிறதுலாம் ஏங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்திய தேசத்தின் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை, நீங்கள் தான் காவலன், அவெல்லாம் தடுக்கிறாங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. மத்திய பிரதேசத்தில் கொடுத்துட்டு இருக்கிறது யார்? பிஜேபி தானே. முதல்ல கொடுத்தது அவன் தானே. நீயாவது கமல்கிட்டேருந்து சுட்டு ஒரு அறிவிக்கையை கொடுத்துட்டீங்க, கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, கொடுக்கல. ஈரோடு கிழக்கு தேர்தலில் வேர்த்து கொட்டின உடனே நீங்கள் கொடுத்தீங்க. மத்திய பிரதேசத்தில் தானே முதல்ல கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் கொடுத்துட்ருக்காங்களே. 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க.
உங்களை மாதிரி ஓட்டு போடுறவன், காரில் வர்றவன், இனோவாவில் வர்றவன், டிராக்டரில் வர்றவன், இந்த டிராக்டர் ஓட்டுறவன், இவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னு பண்ணலை. அவங்க பண்ணுறாங்க. எப்படி தடுப்பாங்க? தடுத்தா கோர்ட் எப்படி கேட்கும்? நீ செய்துட்டு இருக்கிற தவிர நீ எப்பப்பா மட்டை போட்ட போன மாதம், அப்புறம் அவன் மட்டும் ஏன் கிண்டல் பண்ணுற, அப்படி தானே கேட்கும். இது கூட தெரியாது. அப்படி ஏமாத்தணுமா நீங்கள் மக்கள்கிட்ட? ஏய் நான் தான் கொடுப்பேன், மற்றவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. அறிவிட்டத்தனமாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து பணம் கொடுக்கறத பற்றியே தொடர்ந்து 2 கட்சிகளும் சிந்திக்கிறப்போ, குறிப்பாக இப்போ வந்து அதை விட அதிகமான தொகை தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே வரியில் பதில் சொல்லட்டுமா? திருடன் ஒரு வழி பாதையில் போகும்போது பிடிக்கிறவன் சுற்றிட்டுலாம் வரக்கூடாது. மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை தவிர பணம் கொடுக்குறது. திரும்பவும் சொல்கிறேன், அந்த திருடனை ஒழிப்பதற்காக திருடன் ஒத்த வழியில் பாதையில் போகிறான். நான் சுற்றி வந்து பண்ண முடியாது. நானும் ஒத்த வழியில் போய் ஒரு 200 ரூபாய் பெனால்ட்டி கட்டிட்டு அவனை லபக்குன்னு பிடிச்சி கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு இதற்கப்புறம் வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகணும். இந்தியா பூரா இலவசத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கார் கொடுத்தாலும் நான் வந்து அதை இலவசம்னு சொல்ல மாட்டேன், அத்தியாவசியம்னு சொல்லுவேன். ஆனால் 1,30,00,000 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை இலவசம்னு தான் நான் சொல்லுவேன், தானம்னு தான் சொல்லுவேன், உதவித்தொகைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்கிள் கொடுத்தாங்களே ஜெயலலிதா சைக்கிள் திட்டம்னு பேர் வச்சாங்களா? கிடையாது. சைக்கிள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் 11th படிக்கிற பொண்ணுக்கு, அப்போ தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு சொல்லி அக்கறையோடு கொடுத்தாங்க. அதை இலவசம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சைக்கிள் அவங்க அப்பா இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்காரு, அவங்க தாத்தா இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்காரு, அவங்க தம்பி இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கான், நிதர்சனம். ஆனால் நீங்கள் கொண்டு போய் டிவியை கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷனில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க பாருங்கள். லேப்டாப் தான் கொடுத்துருக்காரு. இப்போ லேப்டாப் யாருக்கு கொடுத்துருக்காரு? காலேஜ் படிக்கிறவனுக்கு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், 3வது படிக்கிறவனுக்கு 3வது வருடம், ஏன்னா அப்போ தான் ஓட்டு போட போகிறோம் நம்ம. வெக்கமா இல்லை, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். அவனுக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க. ஆனால் வாக்காளனுக்கு கொடுத்தா தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்கிறீங்கள. ஏய் நான் ஒன்றும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலை, ஏய் நான் ஒன்றும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலைன்னு அங்கேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுறீங்க. வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீங்கள் தேர்தலுக்காகத்தான் செய்கிறீர்கள் என்பது குப்பாத்தாளுக்கு தெரியும். விஜயும் சொல்லுவார், வாங்கிக்கோங்க திருடின பணம் தானே, ஆனால் அதை வச்சு ஓட்டு போட்டுறாத. இவங்களும் எடப்பாடியும் சொல்லுவார், அண்ணாமலையும் சொல்லுவார், அன்புமணியும் சொல்லுவார், சௌமியா மேடம் தூள் கிளப்புறாங்க பாருங்கள் மீட்டிங்கில், அவங்களும் சொல்லுவாங்க, ஏய் வாங்கிக்க உன் பணம் தான், ஆனால் அதை வச்சு ஓட்டு போட்டுறாத. இது குப்பாத்தாளுக்கு புரியுமே. நன்றி, வணக்கம். வணக்கம்.